கடந்த ஒரு 2-3 நாளாக தமிழக வெற்றி கழகம் சந்திச்சுட்டு வர ரொம்ப நெருக்கடியான சூழல்கள் வந்து நம்ம மனசை கஷ்டமாக்குது. தளபதி விஜய் அண்ணன் அவர்கள் வந்து ஜெயிச்சு ஆட்சி அமைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வருத்தப்படுறோம். ஆனால் வந்து ஒரு கட்சியும் பாருங்களேன் என்னென்ன மாதிரியான கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நேற்று வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து சப்போர்ட் பண்ணுறதா சொல்லி அவங்க வந்து அதை திரும்பி வந்து இல்லை சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திருமாவர்கள் 2 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. அவர் வந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு. நிறைய வதந்திகள், இது வந்து அஃபிஷியலாக தெரியல. பட் வந்து எனக்கு வந்து துணை முதல்வர் பதவி வேணும், நான் விஜய் ரிசைன் பண்ண போகிறேன், அந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் வந்து திரும்பி என்ன தான் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ டிமாண்டு. அதே மாதிரி சிபிஐ சிபிஎம் 2 பேருமே என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், ஆனால் கூட்டணி வந்து டிஎம்கேவோட தான் தொடருவோம். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களெல்லாம் வந்து டிஎம்கே வந்து அனுப்பி வச்சு மக்கள் அனுப்பி வச்சு தாவேக்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களை அனுப்பி வச்சுருக்காங்களா? 2வது விஷயம், மக்கள் வந்து 34% மேலே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச ஒரு நபரை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் எந்த மாதிரியான கேம் ப்ளே பண்ணிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா, இத்தனை வருடமாக எதிரும் புதிருமாக இருந்த அதிமுகவும் திமுகவும் கூட்டணியை சேர்ந்து அமைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். இதெல்லாம் சரி இப்படிலாம் செய்வீங்களா? நீங்கள் செஞ்சிருவீங்க. பட் உங்களால் திமுகவும் அதிமுகவிலும் இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் எவ்வளோ பிரச்சனையை 2 கட்சியும், இந்த கட்சி 2மே வந்து எதிரும் புதிருமாக எவ்வளோ பிரச்சனைகள் உள்ள கட்சி தொண்டர்கள் வந்து சமாளிச்சிருக்காங்க. எவ்வளோ சண்டை வந்திருக்கு ஏடிஎம்கேவில் இருக்கிறவங்களுக்கும் டிஎம்கேவில் 2 பேருக்குமே. ஸோ இப்போ நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க. அவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க? அவங்க எல்லாருமே உங்களுக்கு எதிரான முடிவு எடுக்க தான் போகிறாங்க. இதெல்லாம் விஜய் அண்ணன் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, தூக்கி போட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம், திரும்பி எல்லாம் அவங்க பதவியெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு ரீஎலெக்ஷனுக்கு என்ன வாய்ப்பு நடக்கும், மறுதேர்தலுக்கான என்ன வாய்ப்பு, அதை எப்படி கொண்டுட்டு வரணும்னு பாருங்கள். நான் வெயிட் பண்ணுறோம், நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுறோம். எந்த ஒரு கட்சியும் கூட்டணியை சேர்க்காதீங்க. ஒரு கட்சியும் நீங்கள் கூட்டணியை சேர்க்கவே கூடாது. காங்கிரஸாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், சிபிஎம்மாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், வேறு எந்த கட்சியுமே ஒரு கட்சியும் கூப்பிடாம ரீஎலெக்ஷனுக்கு என்ன நடத்தணுமோ அதை பாருங்கள். சீக்கிரமாக ரீஎலெக்ஷன் வைக்கலாம். இதை விட மெஜாரிட்டியாக ஐயா செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன மாதிரி 200+, 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நாங்கள் உங்களை ஜெயிக்க வைக்கிறோம். ஒரு 2-3 நாளாக நிம்மதியாக தூக்கமே வரல. தளபதி வந்து எதற்கும் பயப்பட வேணாம், நிச்சயமாக ஜெயிக்கிறோம். கூட்டணியெல்லாம் யாருமே வேணாம். முதல்ல இந்த கூட்டணி தான் அடிச்சு துரத்துங்க. முதல்ல வேணாம், நிச்சயமாக நம்ம நிறைய இடங்களில் ஜெயிப்போம்.